ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மீஷோவில் இது வந்து செப்டம்பர் மந்த் ஆஃபரில் வாங்கி வச்சுட்டேன். எப்போவுமே செப்டம்பர் மாத ஆஃபரில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கிறது. அது இப்போ வாங்கினது தான் இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வைப்போம் இல்லையா, அந்த கவரு ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, செடிலாம் வளர்க்குறதுக்காக நம்ம ஹேரி பேக் வாங்குவோம் இல்லையா, அதில் பிளாக் கலரில் இதில் வந்து கிட்டத்தட்ட 150 பீசஸ்ஸு நினைக்கிறேன். 100 பீசஸாக 150 பீசஸான்னு தெரியல. இது வந்து ஆஃபரில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆஃபர்லேயே நம்ம வாங்கிக்கணும்னு சொல்லிவிட்டு நான் இதை வாங்கி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 100 பேக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம வந்து இதில் எந்த செடி வேணால் நம்ம வந்து வளர்த்துக்கலாம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் வாங்கினேன். இதோட லென்த்தும் நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. நான் செக் பண்ணி தான் அதை ஒன்று ஒன்றா பார்த்து தான் வாங்கினேன். அதில் கீழே ரிவ்யூலாம் பார்த்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் எண்ணியும் பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. ஒரு பீசஸ் கூட குறையாத அவ்வளோ ஒரு நீட்டாக அழகாக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 பேக்ஸ் கிட்டத்தட்ட நான் இப்போ வந்து பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வந்து வீட்டில் எந்த இடத்துலையும் நமக்கு வந்து செடி வைக்க வந்து இடம் இல்லை, ஆடு மாடுலாம் நிறையா வந்து செடியை சாப்பிட்டுட்டு போயிடுது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேரி பேக்கில் வச்சு மாடியில் வைக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய கீரை வகைகள்லாம் வைக்கலாம். எனக்கு இது வந்து கீரைலாம் நிறையா வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து கண்டிப்பாக வாங்கினேனே. இதில் வந்து இப்போ நான் வந்து முளைக்கீரையும் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு வெந்தயக்கீரை, அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை, இது எல்லாமே வந்து இந்த 10 ஹேரி பேக்கில் மட்டும் செலக்டடாக எடுத்து வச்சு இதில் வந்து செடி வைக்கும்போது கீழே வந்து தேங்காய் மட்டை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு லேயர், அடுத்தது மண், அடுத்து ஒரு லேயர், அடுத்து ஒரு லேயர்னு இப்படி போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து விதைகளை போடும்போது நல்லா க்ரோத் ஆகி வேர்கள் நல்லா ஈஸியாக போக ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா இந்த ப்ராடக்ட்டை மீஷோவில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பாய்.